துர்கா நன்மைக்காக பூஜை பண்ணுங்கன்னு சொல்லிருப்பாரு. வேற என்ன சொல்லிருக்க போறாரு? அப்படி இல்ல மங்கா, இதுக்கு பின்னாடி வேற ஏதோ இருக்கு. அப்படி உனக்கு சந்தேகமா இருந்தா நீயே போய் அந்த சாமியார் கிட்ட நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கோ. நீ சொன்ன மாதிரிதான் நானும் சாமியாரை தேடி போயிருந்தேன். ஆனா அவரை எங்க தேடியும் கண்டுபிடிக்க முடியல. ஐயோ கௌரிமா, அந்த சாமியாரே நான் தான். நான் நிஷ்டையில இருந்த நேரத்துல நீ வெளியில போய் தேடி இருக்க, அதனாலதான் நீ என்ன பார்க்க முடியல. நீ சாமிய பார்க்க போன நேரத்துலதான் வீட்டுக்கு கருவண்டு கூட்டம் வந்திருக்கு போல இருக்கு. ஆமா மங்கா, நான் அப்பதான் சாமியாரை தேடி போயிருந்தேன். நீ சாமியாரை தேடிதான் போறேன்னு சொல்லியிருந்தா நானே அவர் இருக்கிற இடத்த சொல்லியிருப்பேனே. மங்கா, அவர் இருக்கிற இடம் உனக்கு தெரியுமா? தெரியுமே. நம்ம ஊர் ஆத்தங்கரைக்கு பக்கத்துல ஒரு பெரிய அரச மரம் இருக்குல்ல, அங்கதான் அவர் தவத்துல இருப்பாரு. நீ போய் பாரு. சரி மங்கா, நான் இப்பவே போய் பாக்குறேன். நான் தவத்துல இருக்கிற இடத்த நானே சொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு. கௌரி கெட்டிக்காரிதான். எப்படியும் அழுது உருக்கமா பேசி என்கிட்டயும் உண்மையை வாங்கிட்டா. சரி, நீ முன்னாடி போ, நானும் பின்னாடியே வரேன். இந்த பூஜையை நல்லபடியா நடத்தி முடிக்க உன்னாலேயும் ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு. அசோக், இன்னும் சிவகாம சுந்தரி வர காணோம். அவங்கள கூட்டிட்டு வர போன அர்ஜுன் கிட்ட இருந்தும் ஒரு தகவலும் வரல. தாமதம் வாங்கிட்டு போறதும் நல்லதில்லை. ஏன்னா சரியான நேரத்தில் பூஜையை ஆரம்பிக்கணும். இல்லைன்னா இந்த பூஜையை செஞ்சும் ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும். நீங்க பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிடும். சாமி,